ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கல்யாண நாள் அப்புறம் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் பரட்ட சௌந்தர்யா மேடமும் இங்கிலீஷ் மேடமும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுவாங்க. அது என்னங்கிறதும் அப்புறம் நெட்டவள்ளி ஜான்சிராணி அவங்க வீட்டிலலாம் என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏக்கா நேற்று நைட்லேருந்து ரேக்கா சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு வெறும் வயிறா ஆஃபீஸ் போயிட்டா ரொம்ப சங்கடமாக இருக்குக்கா. என்ன செய்யட்டும் மீனாட்சி? இல்லைக்கா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. மாப்பிள்ளை ஏதாவது வளர்னாலும் நீ கண்டுக்காத. அவன் நான் ஒன்றுமே செய்யாமல் மண்டையில் கொட்டினம்மா. நான் எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? விஜய்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவனும் இன்னைக்கு மாறிட்டு போய் ஆஃபீஸில் பேசுகிறதா சொல்லியிருக்கான். அது எல்லாமே வேஸ்ட்டு. மெண்டல் ஆஸ்பத்திரியில் சாக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு பண்ண முடியாதுக்கா, சரியா? என்னமோ போங்க, நான் போய் சாப்பிட போகிறேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சரி, நம்மளும் போய் வேலையை பார்ப்போம். திரிசாவும் விஜயும் ஆஃபீஸ் போயாச்சு, ரேக்காவும் போயாச்சு. நம்ம வேலையை பார்ப்போம். பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். மாறி மாறி ப்ளீஸ் மாறி, ஆஃபீஸ் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துருங்க. நான் வரவே மாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம் மாறி? உங்க அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா சரியான ஃப்ராடு. தேவையில்லாம வார்த்தையை விடாதுங்க மாறி. நீ நம்பட்டலாம், அதுதான் நேசம். உங்க அம்மா பயங்கரமான ஆளு. வா, நம்ம ஈஸ்வரி எந்த வீட்லயே இருப்போம். அங்க நல்ல வசதியாகவும் இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. அவ்வளவு பாசமா இருந்தாங்க ஈஸ்வரியத்தை. ஆனா இங்க எப்பப்பா உங்க அம்மா பொய்யா பேசுது. எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது மாறி. ஆமா, அப்ப நான் தான் பொய்க்காரன், நான் தான் ஃப்ராடு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ரேகா, வாரம்ல விஜய், மைனி இன்னும் வரலையா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் லேட்டா தான் வருவேன்னா. சரி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? அதான் நேற்று நடந்ததை சொன்னோம்ல, மாறி வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேகா, நீ ஒர்க் பண்ணிட்டு இரு, நான் போய் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். சரி விஜய். என்னாச்சு? என்னாச்சு மாறி? என்ன ஆச்சு? விஜய் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும்? இங்க பாரு விஜய், உன் தங்கச்சிட்ட சொல்லிடு. உங்க வீட்டுல இருக்கலாம் ஒரு கிளவி, அது சரியான ஃப்ராடு. என் மேல பொய்யா போட்டுக்கிட்டு இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது பெரியவங்களே கிடையாது, சில்லற கிளவி. ஏன் அப்படி பேசிட்டு இருக்க மாறி? பொய்யா பேசுது. என் மண்டையில கொட்டிட்டு இல்லைங்கு, பச்சை மீனை கொடுத்துட்டு இல்லைங்கு. அப்படி ஒரு பொய். நீ என்ன நம்பியா இல்லையா விஜய்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாறி. நான் வேணா ஒன்று பண்றேன். ஹாலில் யாருக்கும் தெரியாம ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுறேன். அதுவும் இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து மாட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க எதுவும் பண்றாங்களான்னு பார்ப்போம். சரி, அது வரைக்கும் நான் ஈஸ்வரியத்தை வீட்டுல இருந்துக்கிறேன். நீ அங்க போய் இருந்துட்டுன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து இங்கேயே இரு. கேமரா மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படியும் நான் இது சொன்னாலும் நம்ப போறது இல்ல. நான் இன்னைக்கு நைட்டே மாட்டிடுவேன். காலையில கண்டிப்பா ஏதாவது பெரியமா செய்வாங்க. அதனால கண்டிப்பா நீ இன்னைக்கு வந்துரு. உன்னை தான் நம்புற விஜய், தயவு செஞ்சு எப்படியாட்டும் என்னை காப்பாத்திரு. சரி. இவன் இவ்வளத்துக்கு சொல்றான். பெரியமா தான் ஏதோ கேம் ஆடுதோன்னு மனசுல படுது. சரி, ஹாலில் எப்படியாட்டு கேமரா மாட்டிடுவோம். இவன் ஒருத்தனாவது என் பேச்ச நம்புறானே. கடவுளே முருகா. மார்னிங் பரட்ட சௌந்தர்யா மேடம். மார்னிங் மேடம். மேடம், லுக் அட் திஸ் guy. He is very very bad guy. ஏன் அப்படி சொல்றீங்க? Because he is very very கெட்ட பையன். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கான். அவனோட நேம் பால்பாண்டி. நிறைய ஒர்க் பண்ணுவான். நம்ம காலேஜுக்கெல்லாம் தண்ணி கேன் போட்டிருக்கிறான். அந்த பையன் ஒரு பொம்பளைய லவ் பண்ணுச்சு. இன்னொன்று பொம்பளையில ஒரு கேர்ள். ஓகே, that girl very very பண ஆசை பிடிச்ச கேர்ள். ஸோ that girl திடீர்னு இவங்கிட்ட தாவிட்டு. அது எதுக்காக ரீசன் தெரிஞ்சுமா? என்ன ரீசன்? அந்த மில்பாண்டியும் அந்த பொண்ணும் லவ் பண்ணது இவனுக்கு ஏதோ ஒரு பொறாமை. ஸோ திஸ் உருண்ட பாய் அதை பிரித்து விட்டு அந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறா. ஸோ ஐ வெரி வெரி ஹேட் திஸ் பாய். ஸோ நான் இங்கே ஃப்ரூட்ஸ் வாங்குறதே கிடையாது. ஓஹோ, அப்படியா? இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இங்கிலீஷ் மேம். நம்ம என்ன பண்ண முடியும் பரட்ட சௌந்தர்யாடா மேடம்? இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஏமாத்தணும்.
லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுறணும். அப்பந்தான் அந்த மில்க் பாண்டியோடைய கஷ்டம் இவனுக்கு புரியும். ஓ, அதெல்லாம் நம்மளோட ஜாப் கிடையாது. வாங்க போலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ, யூ ஸ்டார்டட். ஓகே ஓகே, கேரி ஆன். ஐ அம் டுடே பத்த வச்சிங். அநியாயமா ஒரு லவ்வுக்கு எடுத்துட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? அடுத்தவங்க காதலுக்கு எடுத்து அடுத்தவங்களை ஏமாத்தினா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு இன்னைக்கு திஸ் டே நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்னை 5 டேஸ்ல உன்னை அலைய விட்டு உன்னை கழிச்சு விட போறேன். பழம் 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 வாங்க 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 வாங்க. இந்த ஃபிகர் ஹே ஹேண்ட்ஸம், ஆப்பிள் எவ்வளோ? 1 கிலோ 240 ரூபா மேடம். ஓஹோ, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட இந்த 2 கண்ணும் உங்களோட இந்த 5 பல்லும் என்னை கட்டி இழுக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, சண்டால சிரிக்கி கல்யாண கார்டெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து பேசுதா? விளையாட தானே செய்தீங்க. நோ, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் என்னை லவ் பண்ணு. உங்ககிட்ட பிச்சையா கேட்குறேன், என்னை லவ் பண்ணு. ஆத்தாடி ஆத்தா, எனக்கு வந்த வாழ்க்கையா இது? வெள்ளை ஃபிகரு, உயரமான ஃபிகரு, லட்டு ஃபிகரு, நான் ஒரு அட்டு மூஞ்சி. அம்மாடி அம்மாடி, காலெல்லாம் விழாதம்மா, எந்திரி எந்திரி. எப்போ உன்னோட காதலை என்கிட்ட சொல்லுவீங்க? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? காடெல்லாம் அடிச்சாச்சு, இப்படி வந்து பேசுதால. நான் நாளைக்கு நாளைக்கு சொல்லுதேன் மேடம். ப்ளீஸ் மேடம்னு கூப்பிட வேண்டாம். போயின்டாட்டி போண்டாட்டின்னு கூப்பிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இது கனவா நினவான்னு தெரியலையே. நாளைக்கு பார்க்கலாம், பாய். அடுத்தவங்க லவ்வுக்கு எடுத்து விட்டல, உனக்கு ஒரு சூப்பரான லெசனை கத்து கொடுக்கறேன். ஐயோ ஐயோ ஐயோ, திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. கல்யாணம் செட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஃபிகர் வந்து லவ் சொல்லுதுட்டு போதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவா? பாய் ஹேண்ட்ஸம். பாய்மா பாய். சாந்திரவா, 4-5 பழம் பிரியா தாரு. ஐயோ, சிரிக்காளே சிரிக்காளே. இப்ப என்ன செய்யன்னு தெரியலையே. இந்த யோகா டீச்சர் உதவி வேற வந்து பழம் திங்கிறதுக்கு இப்ப வரும். வெறும் குரங்கா பறக்க வேண்டியது. குரங்கு கூட இவ்வளவு பழம் திங்காது. மாப்பிள்ள, காடு கொடுக்க வரீங்களா? இந்த கிழமை வேற காடை தூக்கிட்டு வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். பக்கத்து ஊர்ல காடு கொடுக்க போனோம். கொஞ்சம் கடையை மூடி போட்டு பைக் எடுத்துட்டு வாங்களேன். கடையெல்லாம் மூட முடியாது, வெயில் நேரம். நீங்களே போய் கொடுங்க. நேத்து கேட்கும் போது வாரன்னு சொன்னீர. இன்னைக்கு வேலை இருக்கு, வர முடியாது. மாப்பிள்ளையா மூஞ்சி கட்டுதாரு. ஒருவேளை வரதட்சணை எதுவும் கேட்டுருவாரோ? மாப்பிள்ளை தானே 10 பவுன் நகை போட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதா சொன்னாரு. மாத்திரக்கூடாது. மாப்பிள்ளை ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. பேசினபடி என் பொண்ணுக்கு நகையை போட்டு தானே கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க எதுவும் வரதட்சணை கேட்டுற மாட்டீங்களே? ஆமா, இவ பொண்ணு மாறைக்கு நான் நகை போட்டு கல்யாணம் பண்ணணுமாம. எனக்கு இப்போ வேற ஆள் கிடைச்சிட்டு, உன் மாவன் எனக்கு வேண்டாம். இரு, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துதேன். ஆமா ஆமா, போட்டுருவேன். சரி, நானே கார்டு கொடுத்துட்டு வாரேன். கிழவனையும் மவளையும் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நல்ல வேலை பால் பாண்டிய பேசி முடிக்கல. அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இவன் நாட்டு பழக்கடையும் வச்சிருக்கான், நகையும் போட்டு கெட்டி குடிக்கிறேன்ட்டான். சரி நல்லது தானே. எந்த ஊர்ல மாப்பிள்ளை நகை போட்டு கெட்டுவான்? என்ன செய்யணையும் ஒன்றும் ஓட மாட்டுக்கு. நாளைக்கு வர அந்த பிள்ளை வந்து நிற்குமே. மாணவனே நெல்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. பழங்கள் வேண்டும், எனக்கு திங்க வேண்டும். பழலாம் இல்ல, போ. இதுக்கு இப்படி பேசுற? கோவத்தை கலராத. வியாபாரம் பண்ற இடத்துல வயாம வந்து பழம் ஆழமா வாங்கி தின்னுக்கிட்டு போற. பைசா கொடுத்து வாங்குற பழக்கமே கிடையாதோ? இவன் எனக்கு ஏர்ல பறக்கா. பழங்கள் வேண்டும், குடுக்கலன்னா அடிதான் வேலும். பேதியில போறவ என்ன அடி அடிக்கா? இப்பமே இப்படி அடிக்கால. இது சனியனெல்லாம் கல்யாணம் பண்ணா நான் செத்து தான் கிடக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு பெட்டியா ஆப்பிளையும் தூக்கிட்டு போறாளே. சாயங்காலம் வருவேன். வாழைப்பழம் வேணும். இரு, உனக்கு உங்க அப்பனுக்கு ஒரு முடிவு கெட்டது. உங்க அப்பா என்னடா 10 பவுன் நகை போட்டு உனைய கெட்டணுமா? நீ என்னடா பழத்தெல்லாம் திட்டு ஓடுத. இரு, உனக்கு என்ன செய்தன்னு பாரு. இவ்வளவு கழட்டி விட்டுற வேண்டிதான், வேற வழியே இல்ல. மாலை ஜோடி 200. வாங்கம்மா. வாங்க கண்ணம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஆமா, ஏன் 4 நாளா கோயிலுக்கு வரல? கோயிலுக்கு வரக்கூடாது, அதான் வரல. ஆ, சரி சரி சரி. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்னது இது? எங்க ஜாக்கத்தை பிரியாணி பண்ணாங்க. அவங்க இறால் பிரியாணி சூப்பரா பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு எடுத்து வந்தேன். ஐயோ என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி முழிக்கீங்க? இல்ல, நான் அழுறேன். ஐயோ உங்களுக்கு இறால் பிரியாணி பிடிக்காதா? சரி தாங்க நானே தின்றேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? எனக்கு இப்படி யாருமே கொடுத்ததே இல்லை. நானே ஒரு அனாதை. எனக்கு முதல் தடவை இப்படி ஒரு பிள்ளைகிட்ட இருந்து சாப்பாடு கிடைச்சிருக்கு. அப்படிலாம் பேசாதீங்க பால்பாண்டி. யாருமே அனாதை கிடையாது. கடவுளுடைய இடத்துல நின்றுக்கிட்டு அனாதை கிடையாதுன்னு பேசாதுங்க. ரொம்ப நன்றி கண்ணம்மா. சரி சரி. சாப்பிட்டுட்டு நாளைக்கு மறக்காம டிஃபன் பாக்ஸ் வந்துருங்க. இங்க வச்சு தங்காதுங்க, கோயிலுக்கு முன்னாடி தங்க கூடாது. மதியம் லஞ்ச் பிரேக்ல போய் சாப்பிடுங்க. சரி. கண்ணம்மாவா இல்ல எனக்கு அம்மாவானே தெரியல. எப்படினாலும் வச்சுக்கிடுங்க. வாரேன். சரி. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. வீட்டுல ஒரு காய்கறி இல்ல. காய்கறி வாங்கிட்டு வரணும். மார்க்கெட்டில் போய் வாங்குங்க. தம்பி சூர்யா, உனக்கு தைக்கோட்ட தெரியுமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? மிலிட்டரியில இருந்த ஆளை பார்த்து கேக்குற கேள்வியா? ஆமாம், இவன் ஆனா உனா மிலிட்ரிமா அங்கே ரொட்டி தான் சுட்டிருப்பான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. அப்ப கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருப்பா. காய்கறி வாங்குறது பிரச்சனை இல்லை, எனக்கு கரெக்டா பார்த்து வாங்க தெரியாது தெரியுமா? சிட்டி, நீ ஒரு பைக் வச்சிருக்கல, அது கொஞ்சம் சூரியக்கு கூடுன. உளுந்தனாருக்கு இல்லாத வண்டியா? அதெல்லாம் கொடுப்பேன். சான்ஸ் ராணி, நீ சூரிய கூட போய் நல்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருமா. முடியாது, நானும் போக மாட்டேன். சும்மா போ, எல்லாம் ஒரே குடும்பம் தானே. உன் வாய் கிழிச்சு விடுவோமத்துக்க. கீதாக்கா மாதிரி நானும் சொல்லட்டா? உன் மூஞ்சி பூத்து குலுங்குது. உன் மூஞ்சில தீய வச்சிருவான், வாடிரு. சான்ஸ் ராணி, கொஞ்சம் போயிட்டு வாமா, எனக்கு அலைய முடியல. தெருமுக்கு கடையில் நான் காய் வாங்கி தரேன். மார்க்கெட்டுக்கெல்லாம் நல்லா போக முடியாது. அங்க பூரா சூத்த கத்திரிக்காயும் சூத்த காயா இருக்கு. நீ போய் வாங்கிட்டு வா. வாங்க ஜானகி, போயிட்டு வருவோம். கேருங்க, சாணகி கிடையாது. எத்தனை வாட்டி சொல்றது? சரி ஜான்சி, வாங்க. போயிட்டு வாங்க ஜானகி, போயிட்டு வாங்க. சும்மா இருட்டி. கிளம்பு கிளம்பு. காலையில தான் நல்ல பிரசன காய் இருக்கும். நேரம் ஆயிட்டுனா அம்பிட்டு வாடிடும். அது தாத்தா மாமா இருக்காரு, ஈவா இருக்கா, நெட்டவள்ளி எல்லாத்தையும் விட்டு என்ன எதுக்கு அனுப்புதீங்க? அவரு வயசானவருமா, எங்க 2 பேருக்கும் அலைய முடியாது. இவ ஒரு கூறு கிட்ட சிரிக்கி, நீதாம கொஞ்சம் கூறா வேலை செய்வ. மொட்டை செல்லும், நீ இப்போ ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? எது சொன்னாலும் பேசியே சமாளிக்கப்போ. போயிட்டு வாடி தங்கம். தங்கமணி. ஆமாம், தாங்கமணி வைரமணின்னு போ. வாங்க போவோம். கட்டை போய் மறக்காம எடுத்துட்டு போ. சீக்கிரம் ஓடு. மைனி, வண்டி நல்லா ஓடுமா? சூப்பரா ஓடும், நல்லா ஓடுமாவா? நின்னா மட்டும் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிடுங்க. கையில பெட்டி. கூட பையிலெல்லாம் வாங்கினா காய்கறி நசிங்கிறோம். பெட்டியில் வச்சு அழுங்காமல் குழும்பாமல் பெருசாக இருக்கும். நல்ல ஐடியா தான், ஆனா இடத்த அடைக்குமே. நான் தான் பின்னாடி உட்காந்து வச்சுக்கிடுவேனே, இல்லைன்னா முன்னாடி கால்கிட்ட வச்சுக்கிடும். சான்ஸ் ராணி, போகும்போது பேசிக்கிட்டே போங்க. இக்காரத்தை கொண்டும் உன் இறந்த காலத்தை பற்றி சொல்லிடாத, அது இறந்ததாவே இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்லுத? நீ திருடி உன் மேலே கேஸ் இருக்குன்னா அவன்கிட்ட சொல்லாத, அப்புறம் உன்னைய தப்பான்னு நினைப்பான். அப்போ பொய்யாட்டி சொல்லணும். பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், மறைச்சிரு. என்னமோ போ. என்ன காதல ரகசியம்? அது ஒன்றும் இல்லை குழந்தைனாரே, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். புதுசா வந்திருக்கான், நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. புதுசாக வந்தாலும் நம்ம சொந்தக்கார ஆளு தானே. சரி நான் ஏறுவேன். எனக்கு இடமே இல்லேட்டி. நல்லா தள்ளி உட்கார சொல்லு, 2 சைடு கால் போட்டு உட்காந்துரு. சரி, நானும் அப்படி உட்கார மாட்டேன்ப்பா, ஒரு சைடு தான் உட்காருவேன். இடம் சுத்தமாக இல்லை, வண்டி போட்டோம். வண்டி ஓட்ட தெரியுமா குழந்தை? மேலகளை இடிச்சிடாதீரு. அதில் தலைகீழா ஓட்டுவேன். சினிமா டைலாகா? சரி. ஏட்டி, அஜித் சாலினி மாதிரி இருக்கீங்க. உன்னை செருப்பால அடிப்பேன். டாடா பாய். என்னென்ன பேசிட்டு வர போறாங்களோ தெரியலையே. கீதா கட்ட போய் சொல்லணும், சந்தோஷப்படுவாவ. ஏதாவது பேசிட்டு வாங்க. என்னத்தை பேச? பாட வாட்டு செய்யுங்க. வாங்குத்தமா யாங்குத்தமா யார நானுங்குத்தஞ்சல்ல. அடக்கடவுளே, என் கூட வந்ததுக்கு அந்த பாட்டு. எனக்கு பொதுவாக சோகப்பட்டு தான் பிடிக்குமே தட்டுங்க. ஏன் அப்படி? அப்படியே பழகிட்டு. ஏன் இப்படி வேகமா போறீரு? நான் ஓட்டினாலே 100க்கு குறைஞ்சு ஓட்ட மாட்டேன். அப்புறம் 108க்கு தான் போன் அடிக்கணும். மெதுவா போயா. என்ன இப்படிலாம் பேசுற? மரியாதை இல்லாம. நானே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆளை பாருங்க ஆளை. ஆமா, நீங்க எங்க போறீரு? காடா வருது, எனக்கு பயமா இருக்கு. எம்மா, பெரிய உலகளகி,
இவளை கூட்டு போய் கொல்ல போறாங்க. பக்கத்து ஊர்ல உள்ள மார்க்கெட்ல நல்லா இருக்கும் காய்கறி, அங்கதான் போக போறோம். இவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. ஆமா, பெரிய உலகலகி, நீங்க ஒரு காது தூக்கி. காது தூக்கியா? ஐயா 1000 ரூபாய் எங்க? சேச்சே, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நடிகை பாவன கணக்கா இருக்க. நானா? என்ன கதை விடுதான் இவன்? உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எப்படிங்க வந்தீங்க? எங்க பெரியம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? நெட்டவேலி ஏற்கனவே சொல்லி விட்ருக்கா ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு. என்ன செய்ய, நான் சும்மா தான் இந்த ஊருக்கு வந்தேன், அப்படியே பிடிச்சு பச்சு இங்கேயே இருந்துட்டேன். உங்க அம்மா அப்பாலாம் எங்க? அம்மா அப்பாலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே தெருவில் தான் வளர்ந்தேன். சும்மா கதை விடாதீங்க. தெருவுல வளர்ந்தாங்களா? தெருவுல நம்பாட்டி போவாங்க, யாராட்டி இப்படி சொல்லுவா? அவ்வளோ நான் தெருவில் வளர்ந்தேன்னு நேசம் வளர்ந்தான். அப்போ உங்களுக்கு அம்மா அப்பா கிடையாதா? எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரோட்லலாம் பிச்சை எடுத்து வளர்ந்தேன். அப்புறமா அப்படி நானே வளர்த்துக்கிட்டேன். எனக்கு இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் நம்மளனால அதான் நேசம். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? திருடிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னோன்னா ரொம்ப கேவலமாக நினச்சிருவான். வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சும்மா கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டு வேலைக்கு போவேன், கொத்த வேலைக்கு போவேன், அப்படியே ஒவ்வொரு வேலையாக செய்வேன். ஓ சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பில் ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு தமிழ் எழுத தெரியும். இங்கிலீஷ் வந்து ஓரளவு காதில் கேட்குறத சொல்லுவேன், ஆனால் இங்கிலீஷில் என் பேரை எழுதிடுவேன். ஓ சரி சரி சரி. கல்யாணம்? கல்யாணம்லாம் ஆகலை. ஆமாம், வாழ்க்கை வாழ்கிறதே பெரிய பாட்டு, இதில் கல்யாணம் வரையாக்கும். நல்ல காமெடியா பேசுறீங்க. நீ எவ்வளோ நேரம் ஆகும்? இந்தா வந்துட்டு. உங்களை பற்றி சொல்லவே இல்லை, சரியான ஆள். என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு? சொல்றேன். காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது போர் அடிக்கும்ல, அப்போ பேசணும்ல, அப்போ சொல்றேன். சரி கேட்போம் ஒரு கதையை.